சர்ப்ரைஸ்னு ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பண்ணலாம், இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே யாருக்குனாலும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு ஒரு பிளான் போட்டு கரெக்டாக பண்ணணுங்க. இந்த அவதியாக லாஸ்ட் நேரத்தில் அவசரமாக போயிட்டு எனக்கு ரெசார்ட் கிடைக்கலங்கிறதுக்காக கிடைச்ச ரெசார்ட்டில் பண்ணுறது, கிடைச்ச இடத்துல பண்ணுறது, ஒரு பிளானிங்கே இல்லாமல் எல்லாரையுமே நம்ம லாஸ்ட் நேரத்தில் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து யாருமே வரல அப்படின்னா, ஏன்டா இதை நம்ம பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிரும். அதாவது இந்த சர்ப்ரைஸை நம்ம இன்னைக்கு பண்ணாமல் இருந்திருந்தாலே தன்னோட கணவரோ இல்லை மனைவியோ நிம்மதியாக இருந்திருப்பாங்களே. இப்படி ஒரு அமானுஷத்தில் மாட்டி உயிர் போகிற அளவுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வச்சிருங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு உண்மை கதையில் இதே மாதிரி தன்னோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்கிறாரு கணவர். அவர் எந்தவித பிளானிங்குமே இல்லாமல் அங்கே போனதுனால அவங்களோட வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஒரு சம்பவம். அதை பற்றி என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவுமே அமானுஷ்யமாக, ரொம்ப திகிலாக இருக்குங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி சென்னையில் இருக்கிற ஈசிஆரை தாண்டி, அதாவது மகாபலிபுரத்தை தாண்டி இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் நடந்த ஒரு உண்மை கதைங்க. ஜான், மரியா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமலே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மரியா போயிட்டு அவங்க வீட்டில் ஜானை பற்றி பேசும்போது, இல்லை அப்படிலாம் வந்து மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது, நீ சொந்தத்துக்குள்ளே தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த லவ் மேரேஜ்லாம் ஆகாது. ஆல்ரெடி வந்து உன்னோட அக்கா, அதாவது மரியாவோட அக்கா வந்து லவ் மேரேஜ் பண்ணி அவங்க ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்த காரணத்தினால அவங்க அப்பாவும் அம்மாவும் மரியாவோட காதலை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. மரியா இந்த நேரத்தில் ஜான் கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டில் சொல்லிடுறேன் ஜான், நம்ம ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிட்டோங்கிற விஷயத்த நான் வீட்டில் சொல்லவான்னு கேட்கும்போது, இல்லை வேணாம், இப்போதைக்கு சொல்லாத, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிவிட்டு எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரேன், உங்கள் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம், எப்படினாலும் யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. இப்போ ஜான் அவரோட வீட்டில் போய், ஜான் வந்து வீட்டுக்கு ஒரே பையன் தான், அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அம்மா ஏற்றுக்கிறாங்க, அவங்க அப்பாவால் ஏற்றுக்க முடியலைங்க. இல்லை, நான் வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டேன். அவங்களோட தங்கச்சி பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு தான் இவரை வந்து சின்ன வயசுலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது வந்து தப்பாயிடும்டா, இது வந்து என் தங்கச்சிக்கு நான் கொடுத்த வாக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணும்போது, இப்போ ஜானும் மரியாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற விஷயத்த, அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோங்கிற விஷயத்த நீ உன்னோட வீட்டில் சொல்லிடு, நான் என்னோட வீட்டில் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டில் சொல்லும்போது பெரிய பிரச்சனை ஆகுதுங்க. இதுக்கு இடையில இவங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியலை. இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட வீட்டையுமே எதிர்த்துட்டு தனியாக வந்துடுறாங்க, அதாவது சென்னைக்கு வந்துடுறாங்க. இவங்களோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. அது ஜானோட ஊர் வந்து வேளாங்கண்ணி தான், மரியாவோட ஊர் வந்து இந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் சம்திங் ஏதோ ஒரு கிராமம் சொன்னாங்க. ரெண்டு பேருமே படிச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. சென்னையில் வச்சு தான், அதாவது ரெண்டு பேருமே சென்னையில் லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிவிட்டு லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. அதாவது பப்ளிக்காக இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது தெரியாது, அங்கே இருக்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து லிவிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும், கல்யாணம் ஆகிருச்சு இவங்களுக்கு, அஃபிஷியலாக வந்துட்டு இவங்க போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்கங்கிறது. இப்போது பிரச்சனை பெருசானதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வீட்டை எதிர்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ சென்னையிலேயே வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறுறாங்க. இப்போ ஜானும் மரியாவும் காட்டுப்பாக்கம்ங்கிற ஏரியாவில், சென்னையில் இருக்கிற காட்டுப்பாக்கம்ங்கிற ஏரியாவில் மொத்தம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 12 ஃப்ளோரோ ஏதோ சொன்னாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் 7வது ஃப்ளோரில் ரெண்டு பேருமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தது யாரோட சப்போர்ட்லேயும் கிடையாதுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறாங்கிறனால இவங்களுக்கு ஃபினான்சியலாக எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருந்ததே கிடையாது. இவங்களோட வாழ்க்கை கரெக்டாக இவங்க எதிர்பார்த்த மாதிரியே, இவங்க எதிர்பார்த்ததை விடவே நல்லா போயிட்டுருக்க தருணத்தில் தான் மரியாவோட பர்த்டே வருதுங்க. அதாவது நாளை கழிச்சு
மரியாவோட பர்த்டே அப்படின்னா இன்றைக்கி தான் ஜான் வந்து அதை கொஞ்சம் அவருக்கு வந்து ரிமெம்பர் ஆகுது. என்னடா அது நம்ம மறந்துட்டோமே, ஏன்னா அவருக்கு இருக்கிற ப்ரெஷர் டென்ஷனில் வந்து மறந்துடுறாரு. நாளை கழித்து இவங்களோட பர்த்டேங்கிறத ஒரு மரியாவோட ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரியும் போது, அதாவது இவங்க எல்லாருமே கெட் டுகெதருக்கு வெளியே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன பிளானு, எதனா பிளான் இருக்கா, எதனா ரெசார்ட் எடுக்கிறீங்களா இல்லை வீட்லேயே பார்ட்டி பண்ணுறோமான்னு சொல்லி கேட்கும்போது தான் ஜானுக்கு ஐயோ மரியாவோட பர்த்டேங்கிறதே நம்ம மறந்துட்டோமே. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி, அதாவது இவங்க வீட்டை எதிர்த்துட்டு தனியாக வந்து வர பர்த்டே அப்படின்னா இவங்களுக்கு அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. இன்னொன்று அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இவர் பேசியும் பார்த்துருக்குறாரு, அவங்க பர்த்டேக்கு நீங்கள் வாங்க அப்படின்னா அவங்க இவரோட பேச்சை சுத்தமாக மதிக்கவே இல்லையா. இருந்தாலும் மரியா நம்மளை நம்பி வந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு இவர். அவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறனால ரெசார்ட் ஒன்று தேடிட்டு இருக்கிறாருங்க. ஈசிஆரில் இருக்கிற எல்லா ரெசார்ட்ஸுமே ஃபுல்லாகுது. ஏன்னா துரதிருஷ்டவசமாக இவங்களோட பர்த்டே சண்டே அன்னைக்கு வருது. சண்டே அன்னைக்கு மோஸ்ட்லி ஈசிஆர்லேயும் சரி ஓஎம்ஆர்லேயும் சரி இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ் எல்லா ரெசார்ட்ஸுமே வந்து ஃபுல்லாகிருங்க சென்னையில். அந்த மாதிரி ஒரு பீக் ஹவர்ஸில் இவர் வந்து கேட்கும்போது எங்கேயுமே ரெசார்ட் கிடைக்கவே இல்லை. இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்கிறாரு, ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, நிறைய ஆப்ஸ்கள்லாம் வந்து தேடுறாரு. எங்கேயுமே கிடைக்காத பட்சத்தில் லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு மூலமாக மகாபலிபுரம் தாண்டி ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது, தனி வில்லா தான் அது. லைக் நம்ம பொள்ளாச்சி ஹாண்டட் ஹவுஸ் பார்த்தோம் இல்லையா, பண்ணை வீடு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெசார்ட். அந்த ரெசார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ஆன்டிக் பீஸ்லாம் இருக்குமாங்க. பழைய ஆன்டிக் பீஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் மச்சான், அது சூப்பராக இருக்கும், அங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு யார் ஜானோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் அந்த ரெசார்ட்டை பார்த்துருக்குறாரு. சரிடா எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது 7500 மச்சான். டேய் நீ அனுப்பின ஃபோட்டோஸ்க்கும் நீ சென்ட் பண்ண இந்த அமௌண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையாடா, என்னடா 7500 தான் சொல்கிற. நார்மலாக ஒரு ரெசார்ட்டு ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூம் வச்சுட்டு அதுவே வந்து 20,000 30,000 சொல்கிறானுங்க. நீ என்னடானா இவ்வளோ பெருசாக இருக்குது, இது 6500 மாதிரி சொல்கிறே அப்படின்னா, டேய் இப்போ உனக்கு ப்ரைஸ் முக்கியமா இல்லை ரெசார்ட் முக்கியமா? ரெசார்ட் தான் மச்சான் முக்கியம். சரி அப்போ ஓகேடா, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்லிடுறேன், அங்கே ஆள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிடுறேன். இப்போது ஜான் பக்காவாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே, மரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக சொல்கிறாரு. நாளைக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவங்க அந்த ரெசார்ட்டில் இருக்கணும். ஸோ இன்னைக்கு காலையில் தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மரியாவுக்கு வந்து பர்த்டே இல்லை, இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லும்போது யாருமே வர முடியாத சூழ்நிலைங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கமிட்மெண்ட்ஸ் வருது. யாருமே வரலன்னு சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் மட்டும் வர மச்சான் கண்டிப்பாக நைட்டு ஒரு 11:30 மணிக்கெலாம் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போது மரியா கிட்ட சொல்ல முடியாது, இந்த மாதிரி ரெசார்ட் பிடிச்சிருக்கிறேன், உனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு. என்ன பண்ணுறாருன்னா ஒரு 8-8:30க்கெலாம் மரியாவோட கண்ணை கட்டி, இங்கே பாரு நாளைக்கு வந்து உனக்கு பர்த்டே இல்லையா, இப்போது நான் உன்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், அது எங்கே என்னென்னலாம் நான் சொல்ல மாட்டேன், நீ கண்ணை கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு காரில் உட்கார வச்சு ட்ரைவ் பண்ணிவிட்டு ஈசிஆர் பக்கம் போகிறாரு. அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலை, ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு தெரியுது, என்னடா சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக வந்துட்டுருக்குறாங்க. இப்போது காரு அந்த மகாபலிபுரம் தாண்டி இருக்கிற அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போகுது. என்ட்ரியில் அதாவது அந்த ரோடே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி குண்டும் குழியுமாக இருக்குமாங்க. மெயின் ரோட்டில் இந்த கல்பாக்கம் ஏரியா போகிற ஒரு அந்த பாண்டிச்சேரி ரூட் சொன்னாங்க, அதில் போகிற உள்ள மெயின் ரோடு வந்து ஓகேவாக இருக்கும். அங்கேயுமே நிறைய குண்டு குழியாக தான் இருக்குதான், தோண்டி போட்டு வச்சுருப்பாங்களாம். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளுக்குள்ளே போகிற வழியில் ஒரு மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமாங்க. அங்கங்கே வந்து குட்டையாக தேங்கி நிற்குமா தண்ணியெல்லாம். அந்த 9லேருந்து 9:30 மணிக்குள்ளே இருக்குமாங்க இவர் உள்ளே போகும்போது. இப்போ மரியாவும் ஜான் மட்டும்தான் அந்த காரில் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன அந்த லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கும்போது மழை வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க அவருக்கு. அதாவது மேகம்லாம் வந்து ஒரு மாதிரி கருமேகமாக இடியும் மின்னலுமா இருக்குது, ஆனால் மழை பெய்யலை. அந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே இவருக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்துட்டு ஓகே பண்ண ரெசார்ட், அவசரமாக பிளான் பண்ண ஒரு சர்ப்ரைஸ், இப்போது ஒய்ஃபுக்கும் தெரியாமல் தான் கூட்டு போயிட்டுருக்கிறாரு. அவங்களுக்கும் தெரியாது எங்கே போகிறாங்க, எங்கே கூட்டு போகிறாரு அப்படிங்கிறது தெரியாமல் தான் போயிட்டுருக்குறாங்க. அவருக்கு இனம் புரியாத ஒரு பயம். அது பயம்னு சொல்ல முடியாதான், அவர் என்கிட்ட சொன்னது. ஏன்னா ஜான் தான் என்கிட்ட இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணார் இன்ஸ்டாகிராமில். அவருக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குதுங்க. இன்னும் அவர் அந்த ரெசார்ட்டையே நெருங்கலை. ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற பாதைக்குள்ளே தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அவருக்கு நெஞ்செலாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. இப்போது ஒரு போயிட்டுருக்கும்போதே ஒரு இடத்துல வண்டியோட சக்கரம் வந்து வீல் வந்து மாட்டிக்குது.
ஒரு பள்ளம் மாதிரி இருந்திருக்குது, அதில் விட்டு எடுத்துருக்கிறாரு. அப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. இவங்க போகிறதே மழை சீசன் தான் வச்சுக்கோங்களேன். மழை பெஞ்சு முடிச்சிருக்குது, இன்னும் கருமேகமாக இருக்குது, அந்த இடத்துல இடி மின்னலுமாக இருக்குது. அந்த சேருலாம் நான் சொன்னேன் இல்லையா, குட்டை குட்டையாக அங்கங்கே தேங்கி நிற்கிதுன்னா, அதே மாதிரி இந்த இவங்க போகிற ரோடுமே சரி கிடையாது, மண் ரோடு மாதிரி தான். அங்கங்கே குண்டு குழியுமாக இருக்குது, அதில் சேருலாம் தேங்கி நிற்கிது. குழின்னு சொல்லி தெரியாமல் விட்டாருங்க. இப்போது வண்டியோட ஃப்ரண்ட் வீல் வந்து உள்ளே இறங்கிட்டு ஏற மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஏற மாட்டேங்குது. என்னாச்சுடா ஜான், என்னாச்சு, எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கலட்ட போகிறாங்க. அதாவது கண்ணு கட்டி வச்சிருக்கிறாரு இல்லையா, அதை கலட்ட போகிறாங்க. இல்லை நோ 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 வரிஸ் பேபி, நீ வந்து அப்படியே இரு, நான் பார்த்துக்கிறேன். குழியில் சக்கரை மாட்டிக்கிச்சு, ஏய் நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டு மாட்டேன், நான் வேணால் பின்னாடி போய் வண்டியை தள்ளுறேன், நீ ரைஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஃபேக்ட்டு. யாராச்சும் ஒருத்தர் பின்னாடி போய் தள்ளினா தான் வண்டியை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி முன்னாடி கொண்டு போக முடியும். இருந்தாலும் சர்ப்ரைஸ் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ஃப்ரெண்டுக்கு வெளியே வந்து காரை விட்டு வெளியே இறங்கிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் போடுறாரு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து சவுண்டு வச்சு சாங் போட்டு விட்டு சவுண்டாக வச்சிடுறாரு. யாருக்கிட்ட அவர் பேசுகிறாரு, எங்கே இருக்கிறான், எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது, சர்ப்ரைஸுங்கிற காரணத்தினால காருக்குள்ளே எல்லா வேலையும் ஏசியை போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு வால்யூம் அதிகமாக வச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாருங்க. வெளியே வந்து நின்று அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சுத்தமாக டவர் கிடையாது. இவர் ரெசார்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கே இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் தான் உள்ளே வந்திருக்கிறாரு, ஒரு 200-250 மீட்டர் தான் உள்ளே வந்திருக்கிறாரு. இங்கே டவர் இல்லை. அப்போ அந்த ரெசார்ட்டில் டவர் இருக்குமா? பல கேள்விகள் வருது ஜான்குள்ளே. இது பெரிய தடங்களாக இருக்கே, ஆரம்பத்துலேருந்தே எதுவுமே சரியில்லையே, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் வருது. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து காலும் வருது. சொல்லு மச்சான், என்னடா போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, டேய் எங்கடா இருக்கிற, நீ வந்துட்டியா? இல்லைடா என்னால் வர முடியலடா. ஏன்டா முதல்லே சொல்லலை? இல்லைடா எனக்கு வேலை இருந்துச்சு, நீ எதனா சொன்னால் கோச்சிப்பன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன் மச்சான். என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அவள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்டா, சண்டே எதுமா வெளியே போகலான்னு சொல்லியிருந்தா. நான் முடிச்சுட்டு கூட நேராக அங்கே ரெசார்ட்டுக்கு நைட்டு கூட வந்துடுறேன்டா, ஒரு 1 மணி 2 மணி கூட வந்துடுறேன். நான் இங்கே தான் இருக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கிறேன், முட்டுக்காட்டில் தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நைட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. இல்லைடா அந்த மாதிரி வண்டி லாக் ஆகிக்கிச்சு பள்ளத்தில், எனக்கு ஒரு மாதிரி ஏதோ தப்பாக தோணுது, யாருமே வரல, 4 பேர் தான் வரேன்னு சொல்லியிருந்தீங்க, அதில் நீயும் இப்போ வரலன்னு சொல்லிட்ட, மீதி 3 பேருமே வந்த மாதிரி தெரில. டேய் அதெல்லாம் ஒரி பண்ணிக்காத. அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ரெசார்ட்டில் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு. அவர் வந்து வயசானவர் தான், அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக அங்கே தான் இருக்கிறாப்புல. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அங்கே தான் இருக்கிறாரு. இடமா இருக்கும் போதுமே அவர் தான் வந்து பாதுகாப்புக்கு அங்கே தான் நின்றுட்டுருப்பார். ஸோ பிரச்சனை இல்லை, நீ இப்போது பார்த்துப்பார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போது எவ்வளவோ ட்ரை பண்ணுறாருங்க. வண்டியை அப்படியே பின்னாடி இருந்து தள்ளி தள்ளி பார்க்குறாரு. அவங்க வச்சுருக்கிறது வந்து ஷிஃப்ட்டு தான். ஸோ நம்ம ஒரு புஷ் பண்ணாலே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உள்ளே வெயிட்டும் கிடையாது, அவங்க மரியாங்கிறவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்களாம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி தள்ளி பார்க்குறாரு, முடியலை. இப்போ ஜானுக்கு வேறு வழியே தெரில. மரியா கண்ணில் கட்டியிருக்கிற அந்த கர்ச்சீஃபை கலட்ட வேண்டிய சூழ்நிலைங்க. கலட்டிட்டு, ஏம்மா உனக்கு ஒரு ரெசார்ட் பார்த்துருக்குறேன், அங்கே தான் உன்னை கூட்டு போயிட்டுருக்கிறேன், அதோ தூரத்தில் தெரியுது பார்த்தியா, அந்த ரெசார்ட் தான் போகிறோம், இந்த வண்டி வந்து மாட்டிக்கிச்சு, ஆள் வேறு இல்லை, யாருமே இன்னும் வரல, கொஞ்சம் தள்ளி விடுறியான்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே போய் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. வண்டி வந்து மூவ் ஆகவே மாட்டேங்குதுங்க. அவர் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மூவ் ஆகவே மாட்டேங்குது வண்டி. இப்போ வண்டி முன்னாடி மூவ் ஆனதுக்கப்புறமா மரியா வேமா உள்ளே ஓடி வந்து, என்ன ஜான் டிரைவிங்கில் பிச்சு பின்னுறீங்களே, அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறீங்க, வேறு லெவல் தான் போலையே, சர்ப்ரைஸை சொல்லிகிட்டே பண்ணுறீங்க பாருங்கள், இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கலாச்சிக்கிட்டே வராங்க. அதில் அவர் காண்டாயிடுறாரு. ஏய் கம்முன்னு வா, நானே கடுப்பில் இருக்கிறேன், எல்லாத்தையுமே சொதப்பிட்டாங்க, நான் அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஆரம்பிச்சது தப்பு, 1 வாரத்துக்கு முன்னாடி நானே பிளான் பண்ணியிருக்கணும், இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுருந்தா கூட ஒரு 2-3 பேர் வந்திருப்பாங்க, நெய்பர்ஸை கூட கூப்பிட்டு இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே போகிறாருங்க. ஒரு வழியாக வண்டி அந்த ரெசார்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுதுங்க. இந்த ரெசார்ட்டே ஒரு மாதிரி பழமையான ஸ்டைலில் இருக்குமா, ஆனால் எல்லாமே ரெனோவேட் பண்ணி புதுசாக வச்சுருப்பாங்களாங்க. உள்ள சில பொருட்கள் மட்டும் ஆன்டிக் பீஸாக இருக்குமா. இந்த ரெசார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் கேட்டு, இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கேட்டு வந்து இரும்புனால் செஞ்சது, பேக் சைடில் இருக்கிற கேட்டு வந்து உட்டன்னால் செஞ்சதாங்க. அது வந்து ஒரு மாதிரி காற்றடிச்சாலே ஆடிக்கிட்டே இருக்குமா. அந்த சவுண்டே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குமாங்க. உள்ளே இவங்க என்ட்ரி ஆன ஒன்றுமே அந்த தாத்தா முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றாரு. உள்ளே வந்துட்டு இவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம். நைட்டு 9:45 இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டால் யாருக்காக இருந்தாலுமே அந்த அட்மாஸ்பியரில் ஒரு மாதிரி குடலை புரட்டிக்கிட்டு வருமாங்க. அவர் சொன்னது என்கிட்ட. இப்போது மரியாவே பயந்துட்டு கேட்குறாங்க, என்னடா உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா, இந்த இடம்லாம் நான் முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையடா, எங்கடா கூப்பிட்டு வந்துருக்குறேன். ஏன்னா பீச் இருக்குது பின்னாடி, ஆனால் இப்படி ஒரு பீச்சு இருக்குங்கிறது இத்தனை நாள் வரைக்கும் மரியாவுக்கு தெரியவே தெரியாது. இவங்க எல்லாருமே, இவங்க 2 பேருமே கடற்கரையில் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் தான்.
வேளாங்கண்ணியில் இருக்கிற ஜானா இருக்கட்டும், நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மரியாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கடற்கரையில் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் தான். இருந்தாலும் இப்போ இந்த கடல் அலையோட சத்தமும், இந்த உடன் பேக் சைடில் இருக்கிற கேட்டோட சத்தமும், இந்த வாட்ச்மேனோட லுக்கும், இந்த தனியாக இருக்கிற அந்த ரெசார்ட்டும், மேலே இருக்கிற அந்த கருமேகத்துக்கும் இடி மின்னலுக்கும் எப்படிங்க இருக்கும்? சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி பதறுது. அப்போ லைவாக அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ மரியா கேட்குறாங்க, டேய் பேசாமல் கிளம்பிடலாமா? யார் யாரெல்லாம் வரேன்னு சொன்னாங்க? இல்லை எல்லோரும் வந்துட்டாங்களா? உள்ளே தான் இருக்கிறாங்களா சர்ப்ரைஸ் பண்ணுறது? இல்லை நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இந்த ஏரியான்னு சொல்லிட்டேன், இந்த லொக்கேஷனும் நான் அனுப்பி விட்டேன். எனக்கு வந்து ரமேஷ் தான் வந்து இந்த இடத்த பிடிச்சி கொடுத்தான் லாஸ்ட் நேரத்தில் ஏஜென்ட்டில் சொல்லி. அவனுக்கு தெரிஞ்சவங்க தானா? ஸோ எனக்கு வேறு வழி தெரில பேபி, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வா வீட்டுக்கு கிளம்பிடலாம். இல்லை நான் சும்மா நடித்தேன்டா, உடனே பயந்துட்டியா? ஸோ உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு சரி வா உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெசார்ட்டு எப்படி இருக்குன்னா, 2 போர்ஷனாங்க. கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன், உள்ளுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல். அதாவது நம்ம காதலா வெப்சீரிஸ் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில, க்ரைம் பார்ட்னரில். அதில் வந்து நம்ம ஒரு வீடு எடுத்திருந்தோம். அந்த தனி வீட்டில் உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். டிட்டோ அது மாதிரின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதுதான் அந்த ரெசார்ட்டோட ஒரு அமைப்புங்க. இவங்க உள்ளுக்குள்ளே ஏறும்போதே மேல் போர்ஷனில் 2 நிழல் தெரிஞ்சிருக்கு, 2 ஷேடோ தெரிஞ்சிருக்குது. யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. இவங்க வரதை பார்த்துட்டு வேமா ஒளியிற மாதிரி ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்குது. இதை மரியா கவனிச்சிட்டாங்க, ஜான் கவனிக்கலை. ஸோ மரியா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓஹோ மரியாவுக்கு வந்து இந்த பேய் பிசாசுனா பயம், இதை வச்சு எதனா வந்து ஃபன் பண்ணலாம், பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸுங்கிற பேரில் நம்ம புருஷன் வந்து ஏதோ பண்ண போகிறான், ஜான் வந்து ஏதோ பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி மரியாவோட மனசில் நினச்சிக்கிறாங்க. ஜான்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலை. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா மரியாவே கேட்குறாங்க ஜான்கிட்ட, என்னப்பா அப்புறம் கேக்லாம் கட்டிங்லாம் எப்படி? இந்த காட்டுக்குள்ளே வந்து எங்கேருந்து போய் வாங்கிட்டு வருவீங்க? இல்லை மேலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒளிஞ்சிருந்து கேக் எதனா சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வர மாதிரி எதனா ஃப்ளாஷ் மாப் மாதிரி எதனா பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானுக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா அது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல, ஆனால் இவரோட பிளானில் இதெல்லாம் இருக்குது, அவர் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தாரு, ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒருவேளை அவரோட ஃப்ரெண்டு இவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஜானுக்குள்ளே ஒரு தாட்டுங்க. இருந்தாலும் லூஸ் மாதிரி பேசாத, வா 2 பேர் தான் இருக்கிறோம், நீ வேறு எதனா சொல்லி பயமுறுத்தாத, வா முதல்ல போயிட்டு நம்ம 4 பெட்ரூம் இருக்குது, எந்த பெட்ரூம் நமக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது ஜான் சொல்கிறாரு, பரவாயில்லையே ஸ்ட்ராங் லேடி தான் போலையே, நான் கூட உன்னைய குச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் லேடின்னு நினச்சேன், நீ பெரிய போல்டான உமன் தான் போலையே, என்ன சொல்கிறீங்க ஜான், எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் பயம்படுத்தணும்னு நினச்சி நான் பயப்படாமல் இந்த ரெசார்ட்டில் இருக்கிறேனே அதனாலயா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, இல்லை காரை நீ ஒரு ஆளாக பின்னாடி தள்ளி விட்டியே, அழகாக சூப்பராக மூவ் ஆயிடுச்சே, அதான் ஒருவேளை என் ஃப்ரெண்டு வந்துருந்தானா கூட ஈஸியாக இருந்திருக்கும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் நீயே தள்ளி விட்டியே, பரவாயில்ல ஸ்ட்ராங் தாண்டி நீ அப்படின்னு சொல்லும்போது மரியா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் லூசாடா நீ, நான் எங்கடா தள்ளினேன், தள்ளி பார்த்தேன், கை செம பெயின், நான் பின்னாடி திரும்பி கையை உதறிட்டு இருக்க நேரத்தில் நீயே வண்டியை எடுத்துட்ட முன்னாடி. இப்போ ஜானுக்கு தூக்கி போடுதுங்க. எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. இப்போ கூட என்ன சொன்னார்னா, அவருக்கு நல்லா தெரியும் டிரைவிங்கில் இருக்கிற, அதாவது டிரைவ் பண்ணுற யாராச்சும் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்லா தெரியும், இந்த மாதிரி பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் புஷ் பண்ணி நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க புஷ் பண்ணி தள்ளினா மட்டுமே வண்டி அந்த இடத்த விட்டு நகருங்க, அதுவும் ஸ்விஃப்ட்டில். இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்போ இவங்க தள்ளனா யார் தள்ளினா? யாரோ தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்திருக்குது, அவருக்கு ஃபீல் ஆகிருக்குது. இப்போ ஜானுக்கு இந்த விஷயத்தை எப்படி மரியா கிட்ட சொல்லனே தெரியாமல் ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறாருங்க. மரியா பார்த்து, என்னாச்சு ஜான், ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற, நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ ஜானோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கும் கண்டிப்பாக பயப்படுவாங்க, வேறு மாதிரி ஆயிரும். இவர் இந்த சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கூட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிருங்கிற காரணத்தினால 12 மணிக்கு கேக்கை வெட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யாராச்சும் வராங்களா, வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒரு அரை மணி நேரம் 12:30 மணிக்கெலாம் இந்த ரெசார்ட்டை விட்டு காலி பண்ணி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணுறாருங்க. இப்போ மேலே வந்துடுறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இவங்க பேசிக்கிட்டே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. 2 ரூம் இருக்குது, அதில் ஒரு ரூம் வந்து பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது
அந்த ரூம் வந்து ஓகேவாக இருக்குது. சரி அந்த ரூமையும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஜான் அந்த பக்கம் திரும்பும்போது அந்த ரூமோட இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் வந்து யாரோ ஒருத்தர் அப்போ தான் இப்படி இப்போ யாராச்சும் ஒருத்தர் நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னா மெதுவாக இழுத்து அந்த சவுண்டே வராமல் மூடிட்டு அதை விடும்போது இப்படி சுற்றும் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டு சுற்றும் போது ஜான் பார்த்துடுறாரு. அப்போது இந்த ரெசார்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி மரியாவோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை மரியாவுக்கு இந்த பிளான் தெரிஞ்சு இவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணி நம்மளை எதனா பயமுறுத்துறக்காண்டி மரியா இப்படி பண்ணுறாளோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் ஜான் அப்படின்ட்டு சிரிக்கிறார். என்னடா இது என்னாச்சு, ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க. ஏன்னா இவங்க மேலேருந்து அதாவது கீழேருந்து வரும்போது மேலே ஒரு ஜன்னலில் ஷேடோ தெரிஞ்சிச்சு இல்லையா, இந்த ரூம் பார்த்துட்டாங்க. இந்த ரூம் வந்து அந்த ஆங்கிளில் இல்லை. அப்போ அந்த ரூமில் தானே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ மரியாவுமே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, என்ன ஜான் எல்லாம் ஓகே தானா, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜான் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாத்துக்கும் ரெடி தான், நான்லாம் வந்து பயப்படுறேன்னு நினச்சிட்ருக்கியா, கீழே வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொன்னேன், ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி உன்கிட்ட ப்ராங்க் பண்ணேன், அதை பார்த்து நீ உண்மையாக நம்பிட்டியா, இப்போது யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் உளறிக்கிட்டே போகிறாருங்க. முன்னாடி பேசிக்கிட்டே போகும்போது இவங்களும் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போது மரியாவை பொறுத்த வரைக்கும் ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க முன்னாடியே இந்த ரெசார்ட்டுக்கு வந்து அந்த ரூமில் இருக்கிறாங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் மரியாவோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க 2 பேரோ ஒருத்தரோ வந்து இந்த ரெசார்ட்டில் ஆல்ரெடி உள்ளே ஒளிஞ்சிருக்கிறாங்க. இதே எண்ணத்தோட 2 பேரும் இப்போ அந்த ரூம் கிட்டக்க போகிறாங்க. ரூமை போய் ஓப்பன் பண்ணால் லாக் ஓப்பன் ஆகலை. அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகலை, அந்த ரூம் வந்து லாக் ஆகிருக்கு. இப்போ ஜானுக்கு என்ன ஆகுதுன்னா, ஏய் நடிக்காதீங்கடா, வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரட்ட ஆரம்பிக்கிறாரு. மரியா என்ன நினைக்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா ஒளியாதீங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, லாக்கை ஓப்பன் பண்ணுங்கடா, நான் பயப்பட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மரியா ஒரு பக்கம். இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்களோட மனசில் இவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே வந்திருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு தான் இங்கே உள்ளே இருக்கிறான். இப்போ 2 பேர் சிரிச்சுக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. டேய் சொன்னால் கேளுங்க, நாங்கள் பயப்பட மாட்டேன், நானும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாகி, ஏய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வெளியே வர சொல்கிறீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, டேய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நீ வெளியே வர சொல்கிறா, எனக்கு தான் அந்த பிளானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே வரலை. அப்போது உள்ளே இருக்கிறது யாரு? இப்போ தான் மரியா சொல்கிறாங்க, நம்ம இந்த வீட்டில் உள்ள இந்த ரெசார்ட்டில் உள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போதே நான் பார்த்தேன் மேலே வந்து 2 பேர் யாரோ நிற்கிற மாதிரி ஷேடோ தெரிஞ்சிச்சுடா, நம்மளை பார்த்துட்டு அப்படியே ஓன்னா ஒரு ஷேடோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு அந்த ஜன்னலில் தெரிஞ்சது. என்னடி சொல்கிற, என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலை? டேய் நீ தான் யாரையோ வச்சு சர்ப்ரைஸ் பண்ண போறியன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்டா. நானும் இப்போ மேலே வரும்போது பார்த்தேன்டி, இந்த ரூமை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரூம் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணாங்க, இந்த லாக் ஆகிற இதை நான் பார்த்தேன். என்னடா சொல்கிற, நீ சொல்லியிருக்கலாம்ல, நானும் அதை தான் சொல்கிறேன், உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு தான் நானும் விட்டேன். இப்போ 2 பேருக்குமே தூக்கி போடுதுங்க, ஒரு மாதிரி படப்படன்னு வருது, வேர்த்து கொட்டுது. இப்போ மேலே இருந்து ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணி இந்த ஹாலில் ஒரு காரிடார் மாதிரி வெளியே வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்குமாங்க, அந்த பால்கனியில் வந்துட்டு கீழே குரல் கொடுக்குறாரு ஜான். செக்யூரிட்டி, என்ன செக்யூரிட்டி தாத்தா, மேலே யார் இருக்கா, அந்த ரூம் லாக்கில் இருக்குது தம்பி, அந்த ரூம் வந்து ஸ்டோர் ரூம்ப்பா, அங்கே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, 3 BHK தான், நீங்கள் மற்ற ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, மேலே இருக்கிற ஒரு ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற மீதி 2 ரூமையும் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி அந்த ரூமை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கப்பா, அதில் பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்குறோம், இந்த ரெசார்ட் வந்து கெட்டின காலத்துலேருந்து அப்போது ஆன்டிக் பீஸ்லாம் நிறைய இது வந்து இருக்குது, அதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் நோண்டாதீங்க, அங்கே ஓப்பன் பண்ணாதீங்க. ஓ அப்படியா, ஓகே. இப்போ அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுல்ல இவரால், இவரோட மைண்டில் இப்போ ஆல்ரெடி லாக்கில் இருக்குன்னா அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி இவர் பார்த்த அந்த விஷுவல் இவரோட ஆலோசினேஷனா. இப்போ டைம் கரெக்டாக 10:45 ஆகுதுங்க. 10:45 ஆகும்போது சரி ஓகேடி, நம்ம இதை பற்றி இது பண்ணிக்க வேணாம், ஒரி பண்ணிக்க வேணாம், கேக் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், எப்படினாலும் கேக் வாங்கிட்டு வர பையன் வந்து தான் ஆகணும், அதனால் இவங்க தனியாக இல்லை அங்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஜான். இப்போது மேலே இருக்கிற ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இவங்க ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் காலை மட்டும் விட்டுட்டு 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
நம்மளோட லைஃப் எப்படிலாம் போயிட்டுருக்கு பார்த்தியாடி, இந்த பர்த்டே வந்து உனக்கு மறக்க முடியாததாக இருக்கணும். இவங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் பர்சனலாக இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரெசார்ட்டே ஒரு மாதிரி மயான அமைதியாக தான் இருக்குது. இவங்க 2 பேரும் இவங்க காலை வந்து உள்ள அந்த ஸ்விம்மிங் பூலில் விட்டு அந்த சும்மா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அந்த இடமே. அப்போது இந்த மாதிரி ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்குதுங்க. இப்போ 2 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுது. ஏன்னா இவங்களோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. காற்றும் வராது, அந்தளவுக்கு காற்றுலாம் அடித்து அது ஓப்பன் ஆகிற அளவுக்குலாம் அடிக்காது. ஏன்னா இவங்க மூடிட்டு தானே வந்திருக்கிறாங்க. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடுறாருங்க ஜான். பின்னாடியே மரியாவும் ஓடி வராங்க. உள்ளே போய் மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்குறாங்க, ரூம் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. 2 ரூமுமே க்ளோஸில் தான் இருக்குது. ஜான், எனக்கு ஏதோ சரியாக படலை, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கேக் கட்டிங் அப்போ சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜான், நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீட்டில் போயிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஜானுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கேட்குற நமக்கு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் எப்படி ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். நல்ல நாள் அதுவுமா என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ ஜானுமே ஒத்துக்கிறாரு. சரி ஓகேம்மா வா போகலாம். நம்ம ஆண்டி வேலை வந்துட்டு அந்த கேக்கு பையனும் வந்து அங்கிட்டு இருந்தால் வரான், ஈசிஆர்லேருந்து தான் வரான். அவனுக்கு ஃபோன் போட்டு அப்படியே நம்ம போகிற வழியே கூட எங்கே வேறு எதனா ப்ரைவேட் பீச்சில் நிப்பாட்டி அங்கே வச்சு கூட கேக் வெட்டிட்டு போயிடலாம். எனக்கும் நீ சொல்கிறதான் சரின்னு படுது. சரி வான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மரியா கிட்ட ஜான் வந்து கேட்குறாரு, ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னியேடி, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டே, இருடா நான் சொல்கிறேன், 12 o'clock ஆகட்டும், கேக் கட்டிங் அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கீழே இவங்க உட்காந்து இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே யாரோ ஒருத்தவங்க குதிக்கிறாங்க. இப்போ மேலே பேசிகிட்டு இருந்த ஜான் வேகமாக ஓடி வராருங்க. கீழே ஓடி வந்து பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே யாருமே இல்லை. அந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதிச்சதுக்கப்புறமா எந்திரிச்சு நடந்து போனதுக்கு உண்டான தண்ணி தடமும் இல்லை. ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே இருக்கிற தண்ணி மட்டும் யாரோ ஒருத்தவங்க குதிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் விஷுவலா, அந்த மாதிரி இருந்திருக்குது. ஒரு மாதிரி அலையாக ஆடிட்டு இருந்திருக்குது. ஒரு மாதிரி முட்டையாக வரும் பார்த்தீங்களா, யாருன்னா குதிச்சாங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்குது. இதை பார்த்த உடனேயுமே ஜான் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இந்த ரெசார்ட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. இப்போ மரியா வந்து அவரோட ஷோல்டரில் கையை வச்சு, ஜான் என்னடா அது, யாரோ ஒருத்தவங்க குதிச்ச சத்தம் கேட்டுச்சேடா, எனக்கும் கேட்டுச்சுப்பா, அதனால தான் நான் கீழே வந்தேன், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, இங்கே என்ன நடக்குது, இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குப்பா, நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தா இவங்க ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டோர் ரூம் ஓப்பனில் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூம் வந்து லாக்கில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணாதீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ச்மேன் சொன்னார். இப்போ அது ஓப்பனில் இருக்குது. மணி இப்போ 11:15 கிட்ட ஆகுதுங்க. இவங்க கிளம்பலான்னு சொல்லி முடிவெடுத்தாலும் அந்த ரெசார்ட் அவங்கள கிளம்ப விட மாட்டேங்குது. இப்போ ஜான் மரியா கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த ரூம்லேயே இரு, உள்ளே போய் லாக் பண்ணிக்கோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை ஜான், உன்னை நான் தனியாக அனுப்ப மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஆர்கியூ பண்ணி அவர் கூட போகிறாங்க. மெதுவாக அந்த டோர்கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக கும்மு இருட்டுங்க. ஒரு மாதிரி செம்ம இருட்டாக இருக்குது, கண்ணே தெரில. லைட் சுவிட்சை வரிசையாக போட்டு பார்க்குறாரு, எந்த சுவிட்சும் ஆன் ஆக மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் அவரோட மொபைலில் இருக்கிற டார்ச்சை ஆன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக ஓரிடமாக பார்க்குறாங்க. இந்த ராஜா காலத்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது உள்ள, அவங்களாம் யாருன்னே தெரில இவங்களுக்கு. அதில் பாதி இது அழிஞ்சு போய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃப்ரேம் வந்து புதுசாகவோ இல்லை கண்ணாடி வச்சோ இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு தான் இருக்குது. இந்த சேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ராஜா காலத்தில் ஒரு சக்கரை மாதிரிலாம் சேர் மாதிரி இருக்கும். அது நிறைய வந்து இந்த ஆன்டிக் பீசஸ் பொருட்கள்லாம், அந்த பழைய கடிகாரம், இது எல்லாமே உள்ளே இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெள்ளை துணியை போட்டு ஏதோ ஒரு சிலையை மூடி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, இவங்க அடிக்கிற அந்த டார்ச்சோட வெளிச்சத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு துணி, இப்போ நான் அங்கே உட்காந்துருக்கிறேன்னா என் மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு பொத்தி இப்படி உட்காந்துருந்தேன்னா எப்படி இருக்கும். நல்லா தெரியுது டார்ச் வெளிச்சத்துக்கு, ஏதோ ஒரு பாடி, அதாவது ஏதோ ஒரு ஹியூமன் பாடி தான் அங்கே உட்காந்துருக்கு.
இதை பார்த்துட்டு ஜான் வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே திருப்பிடுறாரு. மரியா வந்து வெளியே கூட்டு வந்துடுறாரு. வாமா போகலான்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்து வெளியவே மூடிட்டு, லைட்டாக மூட்டு, லாக் கூட இல்லை அவங்கக்கிட்ட, மூடிட்டு இவங்களோட ரூமுக்கு வேகமாக கூப்பிட்டு வர்றாரு. என்னடாச்சு, ஏன்டா இப்படி தள்ளிட்டு வராரு. ஏன்டா இப்படி தள்ளிட்டு வர, என்ன பார்த்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை வா வேமா கிளம்பலாம் வான்னு சொல்லிட்டு அவரோட மோட்டிவ் எல்லாமே கிளம்புறதுல தான் இருக்குது. வேகமாக கூட்டு போயிட்டு அவங்க ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவ்வளோ நேரம் இவங்க எடுத்து வச்ச சூட்கேஸில் வச்ச எல்லா துணிமணி, இவங்களோட பொருட்கள் எல்லாமே களைஞ்சி போய் கிழிஞ்சி போய் ஒரு மாதிரி தூக்கி போட்டு கிடக்குதுங்க. அந்த ரூம் முழுக்க இவங்களோட துணி எல்லாமே தூக்கி போட்டுருக்குது. இவங்களோட சூட்கேஸுமே வந்து ஒரு மாதிரி எங்கேயோ போய் விழுந்துருக்குது. யாரோ களைச்சி போட்டிருக்கிறாங்க இவங்க ரூமையே. இதை பார்த்த உடனேயுமே மரியாவுக்கும் சரி ஜானுக்கும் சரி, இந்த இடத்த விட்டு போனால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு, இது எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாமல் அங்கேருந்து திட்டுப்பிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி ஓடி வந்து பார்த்தா மெயின் டோர் க்ளோஸில் இருந்துருக்குது. இவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை. பக்கத்தில் இருக்க ஜன்னலும் க்ளோஸில் இருக்குது. அது இந்த கலராக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கதையிலே, இந்த பண்ணையார் வீட்டிலே பார்த்துருப்போம். ரெட் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கலராக இருக்கிற ஜன்னல். அதில் வெளியே இருக்கிற விஷுவல் வந்து அவ்வளோ இதாக தெரியாது, நல்லா உத்து கவனிச்சா தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வெளியே இருந்து உள்ளே பார்த்தாலுமே அந்த அளவுக்கு வந்து விஷுவல் தெரியாது, ஷேடோவாக தான் தெரியும். லைக் இவங்க பார்த்தாங்க இல்லையா, மரியா அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது மேலேருந்து யாரோ ஒருத்தவங்க கீழே பார்க்குற மாதிரி பார்த்தாங்க இல்லையா, 2 ஷேடோ அங்கேருந்து ஓடுற மாதிரி பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வெளியே தெரியும். ஸோ ஜானும் மரியாவும் இப்போ அந்த ரெசார்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வெளியே இருக்கிற அந்த தாத்தாவை தான் தேடிட்டு இருக்கிறாரு ஜான். மரியாவும் தான் உள்ள இருந்து கத்துறாங்க, தாத்தா காப்பாத்துங்க, தாத்தா லாக் ஆகிக்கிச்சு, ஓப்பன் பண்ணுங்க தாத்தா. அவர் ஒரு பக்கம் அண்ணன் வாங்கின என்ன எங்கன்னே இருக்கீங்கன்னு சொல்லி வெளியே பார்க்குறாங்க. அந்த தாத்தா எங்கேயுமே இல்லைங்க. அந்த வாட்ச்மேனை காணோம். வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இவங்க வந்த பாதையில் இவங்க வண்டி நிற்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருட்டு. வெளியே இருக்கிற அந்த போஸ்ட் லைட்டாக இருக்கட்டும், அந்த குண்டு பல்ப் ஒன்று வெளியே போட்டு வச்சு எல்லோ கலர் பல்பாக இருக்கட்டும், எல்லாமே ஆஃபில் இருக்குது. மயான அமைதி. 2 பேருக்கும் செத்துடலாம் போல இருந்துச்சாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி படப்படன்னு அடிச்சுக்கிட்டு, இந்த சூழ்நிலையில் நீங்களோ நானும் இருந்தால் என்னங்க பண்ணுவோம்? இப்போ டைம் ஒரு 11:55 கிட்ட ஆகுதுங்க. இன்னும் 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா மரியாவுக்கு பர்த்டே. மரியா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் அவங்களோட பர்த்டேக்காக அவங்க செலிப்ரேஷனுக்கு வந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அழுதுகிட்டு கண்ணுலாம் செவந்து போய், ஜான் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அவர் ஒரு மாதிரி படபடன்னு ஆகி, 2 பேரும் ஏன்டா இங்கே வந்தோம், செத்துருவோமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது மரியா சொல்கிறாங்க, ஜான் நான் இந்த விஷயத்தை இப்போயே சொல்லிடுறேன், கேக் கட்டிங்க்கு அப்புறம் தான் சொல்லலான்ட்டு இருந்தேன், எனக்கு இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை, நம்ம 2 பேரும் உயிரோடு இருப்போமா என்னன்னு தெரில, ஒருவேளை நீ உயிரோடு இருந்தால் கூட இது உனக்கு வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும், நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மரியா அவங்களோட பாக்கெட்டில் இருந்து ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்டர் எடுத்து ஜான் கிட்ட காட்டுறாங்க. எஸ், மரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் அப்போ சொல்லலான்னு வச்சுருந்த பொண்ணு இப்போ என்ன சுச்சுவேஷனில் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஜானுக்கு அழுக வருதுங்க. அழுதுகிட்டே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுறி, என்னால் தானே இது எல்லாமே, உன்னை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு மரியா, ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீ எதுக்குமா அப்போது கீழே இறங்கி காரை தள்ளின பின்னாடி, நீ தள்ளலை, ஓகே நீ தள்ளலை, ஆனால் நான் சொன்னோன்னுமே நீ சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, நான் வெயிட்லாம் தள்ளக்கூடாதுங்க, வயிற்றில் நம்ம குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஒருவேளை நீ தள்ளி இருந்தேன்னா உனக்கு என்னம்மா ஆகுறது, ஒருவேளை அபார்ஷன் ஆயிருந்தா என்னம்மா பண்ணுறது, இல்லைங்க நான் அந்த இடத்துல என்னங்க முடிவெடுக்க முடியும், எனக்கு எதுவுமே தோணலை, இதை சர்ப்ரைஸாக உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை, எனக்கும் கார் ஓட்ட தெரியாது, வேறு வழியே இல்லைங்க, அதனால தாங்க நான் எதுவுமே சொல்லலை, அதனால தான் நான் லைட்டாக தள்ளும் போதே யோசிச்சுக்கிட்டே கை வலிக்குதுன்னு சொல்லி உதறிட்டு இருக்கும்போது தான் கார் தன்னால் மூவ் ஆச்சு, நான் தள்ளலைங்க அதையும். என்னம்மா அது நம்மளை பிடிச்ச நேரமா என்னன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு, இப்போ ஜான் என்ன பண்ணுறாருனா மரியாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டக்க நடந்து வராருங்க. என்ன ஆனாலும் எது நடந்தாலும் 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க. மணி 11:59 ஆகுது. 12 ஆகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஒன்று மரியாவோட பிறந்த நாளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மரியா ஜான்கிற கப்புளோட டெத் டேவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டோட தான் 2 பேருமே போயிட்டு ஹாலுக்கு நடுவில் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிற்கிறாங்க. நிற்கும்போது
மேலே ஒரு ரூம்குள்ளே போனாங்க இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அந்த டோர் இப்போது யாரோ ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாங்க. சவுண்டு கேட்குது உங்களுக்கு கீழே. பயந்துக்கிட்டே கை கால்லாம் நடுங்கிக்கிட்டே 2 பேர் மேலே பார்க்குறாங்க. அங்கேருந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குதுங்க. ஓப்பன் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தவங்க. ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டதுக்கப்புறமா கண்ணை மூடிக்கிட்டு மரியா இவங்களை ஜானை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் டொம்முன்னு ஒரு சத்தங்க. பார்த்தா ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மரியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய நாடகம். அவங்கள பயமுறுத்தி அவங்களுக்கு இது ஒரு மெமரபுளாக இருக்கணும், மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய நாடகத்தை பண்ணியிருக்கிறாரு ஜான். இப்போ தான் மரியாவுக்கு செம்ம கோபம் வருதுங்க. ஏண்டா அரமண்டல் குன்றுவண்டா ஒன்று, நான் தான் சொன்னேன் இல்லை மேலே இருந்து பார்க்கும்போது 2 ஷேடோ தெரிஞ்சிச்சுன்னு. அந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்கிறானுங்க லட்சணமா. நான் என்ன பண்ணுறதுடி? இருந்தாலும் கைஸ் நீங்கள் வந்து மொத்தம் 4 பேருமே வந்துட்டாங்க. எல்லாமே சர்ப்ரைஸ் தான். யாருக்கு? அவங்களோட ஒய்ஃப் மரியாவுக்கு. இப்போது கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 12 மணிக்கு கேக் கட்டிங் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த 4 பேருக்கிட்டையுமே வாங்கடா பார்ட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான் கேட்கும்போது, இல்லை மச்சான் பார்ட்டி வந்து இங்கே வச்சு வேணாம், நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா காட்டு பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கா இவ்வளோ காசு போட்டு இந்த ரெசார்ட்டை பிடிச்சோம்? மச்சான் சொன்னால் கேளு, உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, வா போகும்போது பேசலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுலே தான் இருந்திருக்கிறாங்க அந்த 4 பேருமே. 2 பொண்ணுங்க 2 பசங்க 4 பேருமே கிளம்புறதுலே இருந்திருக்கிறாங்க. அப்போ வரைக்குமே எதுவுமே கேட்காத ஜான் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அந்த ரெசார்ட்லேருந்து கிளம்புறாங்க. அந்த தாத்தாவுமே உடந்ததாங்க சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறக்காண்டி தான் அவருமே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு அவரோட பூத்துக்குள்ளே. ஸோ இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது கொஞ்சம் தூரம் ஈசிஆருக்குள்ளேயே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு ஷாப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஈசிஆரில், அந்த மாதிரி ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு பின்னாடி அந்த பைக்கில் வந்து அந்த 4 பேருமே பைக்கில் தான் வராங்க. இவங்க மட்டும் தான் காரில் வராங்க. இப்போ ஜான் கிட்ட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, மச்சான் அந்த ரெசார்ட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குடா, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குடா, எனக்கே வா, சும்மா எதனா கதை கொடுக்காதீங்க, அதான் நான் தான் உங்களை வச்சு நம்ம தானே பிளான் பண்ணது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, எதுக்குடா எங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு சூட்கேஸில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்ரெஸ் அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பைத்தியம், அதை தாண்டா சொல்ல வரோம், அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுடா, ஏதோ தப்பா இருக்குடா, அங்கே ஏதோ ஒரு ஆத்மா இருக்குடா, நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் கேளு. ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, யாரோ ஒருத்தவங்க குதிச்ச மாதிரி, அது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு அவர் நினச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுமே இவங்க 2 பேர் யாரோ ஒருத்தவங்க மரியாவும் ஜானும் குதிச்சிட்டாங்களா, யாராச்சும் ஒருத்தர் குதிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே இருக்கிற அந்த 2 ரூமில் தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. அந்த தண்ணி வெளியே வந்ததுக்கான, நான் சொன்னேன் இல்லையா ஸ்விம்மிங் பூல்குள்ளே யாருன்னா குதிச்சாங்கன்னா வெளியே தண்ணி சொட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கான அடையாளமே இல்லை. அது யார் பண்ணது? என்னடா சொல்கிறீங்க, அது நீங்கள் இல்லையா? இப்போ இவருக்கு படபடன்னு வர ஆரம்பிக்குதுங்க ஜானுக்கு. ஸோ இப்போ தான் ஜானுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வருது, இவங்க சர்ப்ரைஸாக பிளான் பண்ண ஒரு விஷயம் அங்கே வேற மாதிரி போக வேண்டியதுலேருந்து ஒரு நூலில் இவங்க தப்பிச்சு வந்திருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து. அப்போ அந்த இடத்துல இவ்வளோ விஷயத்த பண்ணது யார்? இவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கதவை ஓப்பன் பண்ணுறது, லாக் பண்ணுறதுலாம். ஆனால் அந்த ரூம்குள்ளே இருந்து அந்த வெள்ளை துணி போட்ட அந்த உருவம் யார்? இவங்களோட ஜானோட ரூம்குள்ளே வந்துட்டு இந்த துணியெல்லாம் எடுத்து போட்டது, அவங்க ரூமையே ஒரு மாதிரி களைச்சி போட்டது யார்? ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதித்தது யார்? மெயினாக காரை அந்த ரோட்லேருந்து தள்ளி விட்டது யார்? இதுக்கான ஒரு விடை இப்போ வரைக்கும் ஜானுக்கு கிடைக்கவே இல்லை. மரியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது அவங்க ஜானோட ஒய்ஃப் மரியாவை பொறுத்த வரைக்கும் ஜான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு, சர்ப்ரைஸாக பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிட்டு ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அன்றைக்கி ஃபுல்லாகவே டென்ஷன்லேயே இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஜானுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுன்னு எதுவுமே புரியலையாங்க. இந்த ஸ்டோரியை ஜான் என்கிட்ட எப்படி சொன்னாரோ, அவங்க நேம் வந்து ஜான் மரியா அதெல்லாம் கிடையாது, இது எல்லாமே புனைப்பெயர்கள் தான். அவங்களோட ஊருமே வந்து புனைப்பெயர்கள் தான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க எதையுமே ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டை எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி தெரிய வேணாம் அப்படிங்கிற காரணத்தினால சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேர் சொன்னாலே ஊரில் எல்லாருக்குமே தெரியுமா. ஸோ இந்த ஸ்டோரி உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போன இடத்துல எதனா ஒரு அசம்பாவிதமோ இல்லை எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து அர்ஜுனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சிருந்தீங்க. அர்ஜுன் வந்து க்யூர் ஆகிட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கார். ஒரு வாரத்தில் சரியாயிருவார். எங்களை நலம் விசாரித்த எல்லா ஏபி ஃபேமிலிக்கும் எல்லா கோஷ்டீஸுக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்து அஞ்சலி பிரபாகர்லையும் சரி, மிஸ்டர் பிரபாகர்லையும் சரி, இதுக்கப்புறம் வீடியோ வந்து ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100K சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். நாளைக்கு என்னோடய பர்த்டேங்க. அதாவது நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்குது ஜனவரி 12 மத்தியானம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அவசரமாக இதை எடிட் பண்ணி நான் உங்களுக்கு 7 மணிக்கு கொடுத்துருவேன். எப்படினாலும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு கண்டிப்பாக கீழே விஷ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். யோ, என்ன பண்ணிகிட்டு இருக்க? தூங்கிட்டியா? இன்னும் கதையை ஆரம்பிக்கல, தூங்கிட்டியா? என்ன ஏதோ ஃபேன் போடணும்னு சொன்னியாம்ல? ஃபேன் போட்டால் எப்படி இப்போ நான் கதை எடுக்க முடியும்? ஸ்டோரி எடுக்கும்போது ஃபேன் சத்தம் தான் கேட்கும், அப்பா சத்தம் கேட்காதுல்ல, நாய்ஸ் ஆயிரும்ல. ஆமாம் அப்படித்தான். ஏசியா? பிச்சு போடு. எப்பா இவனை தூக்கி முதல்ல வெளியே போடுப்பா. இங்கே பாரு, கதை சொல்கிறவனே அமைதியாக உட்காந்து ஏசி எதுவும் நாய்ஸ் வரக்கூடாதுன்னு உட்காந்துருக்கிறேன். ஃபேன் போடாமல் ஃபேன் போடு, ஏசி போடு. இவனை தூக்கி முதல்ல வெளியே போடு. நீமா ரொம்ப வாய் அடிக்கிறான் பாவன். ஏன்பா அது நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக உட்காந்து கதை சொன்னால் தான் நல்லா கலகலப்பாக இருக்கும். எல்லாருக்கும் தான். அப்பா டேய் சொல்லக்கூடாது. அவன் டிஷர்ட் போட்டிருந்தானா அவன் பண்ணுறதெல்லாம் எடுத்து போட்டாலே வேறு லெவல் பண்ணுறான். அவங்க உட்காந்துக்கிட்டு இங்கே பாரு, இப்படி படுத்துக்கிட்டு கொண்டு கால் மேலே காலை போட்டு. சரி அர்ஜுன், ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். அப்பா போலாமா? உத்தரவு கொடுத்துருச்சா சாமி? சரி போலாமா? அப்பாவுக்கு பர்த்டே வரடா இன்னைக்கு நைட்டு. நாளைக்கு நீ தான்ப்பா அவனுக்கு எடுக்கிற. தேங்க்யூ பேபி. ஃபஸ்ட்டு விஷஸ்ப்பா பிள்ளை. ஆமாம் தேங்க்யூ அர்ஜுன். வாப்பா டேய் ஓயின்னு இருப்பேன். நம்ம போகலாம் வா ஸ்டோரிக்குள்ளே. யோ, இப்படி வந்து படுத்துக்கிட்டேன்னா எப்படியா? இவன் வரானாப்பா ஃப்ரேமில் வரானா? சரி போ, நீ போ, அங்கே போய் படுத்துக்க போ. சரி நீ ரூமுக்கு போய் படுத்துங்க போ. உட்காந்துருப்பு சாம இருக்கணும், நீ பேயாமல் இருக்கணும், புரியுதா? அங்கேயே போகிறான் பாரு மறுபடியும். அமைதியார் எந்திரி முதல்ல. அங்கே உட்காராத. இப்போ அந்த பெட்டை கீழே போட்டு அதில் உட்கார வைப்பா அவனை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ்னு ஒன்று பண்ணணும்னு என்னங்க? எத்தனை எவ்வளவு தடங்கல்கள். யோ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காது உசாம இரு பார்த்துக்க. ஆடுறியா? டெவில்ஸ் கிச்சன் டிண்டுக்கு ஆடுறான்பா.